நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சுல என்னென்னலாம் பண்ணக்கூடாது? சிரிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மேலே, அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலலாம் பார்த்துன்னு கூடாது. பர்ஃபார்ம் பண்ணுறவங்க மட்டும்தான் பார்க்கணும். குறுன்னு பார்க்கணும். லிஃப்ட் ஓப்பன் பண்ண டைம் ஸ்டார்ட். சிரிச்சா போச்சு ரவுண்டில் உங்களை வந்து சிரிக்க வைக்க போகிறவங்க யாரு அப்படின்னு லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். என்ன அப்படி குறுகுறுன்னு பார்க்குற? பட் நீங்கள் சிரிக்கலனாலும் வெரி ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. உங்களை தான் ஏய் இங்கே லுக்கு அங்கே என்ன காரா ஓட்டுற ஆக்சிட்டு போகிற புஜிமா அவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். என்ன புஜிமா கொண்டாது சங்கி மங்கி மாதிரி? அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நம்ம டார்லிங் என்கிட்ட எது உன்னை ஹெவியாக தாக்குச்சு என் செல்லம், தயங்காம கேளு. என்னோட ஹேரை பார்த்து போறாமையா இருக்கா? ஏய் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது, புரியுதா? வந்துருச்சு, இது வரைக்கும் வந்துருச்சு. பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு பொம்பளையோட மனசு ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும். இப்படி கல்லச்சா உட்காந்துருக்கீங்க, நான் என்ன பாவம் பண்ண? தாடி உனக்குமா தெரியாது? பரவாயில்ல, இங்கே பரவாயில்ல. ஏன்னா அதை விட இது விழுந்துற போல இருக்கு. சொல்லுங்க செல்லம், வாயத்துல வந்து பேசலாம். வாயத்தான் தானே பேச முடியும். அப்பா யாருக்கும் தெரியாதுடா, அது வாயத்துல தான் பேச முடியும் சொல்றாங்க. உங்க பேர் என்ன? வாடிச்சு வரனே. மை நேம் இஸ் சுருதி. இன்னைக்கு நான் வந்து ஒரு டீச்சர். ஏய் சாரிங்க. அதாவது இன்னைக்கு என்ன நாள்னா குடியரசு தினம். குடியரசு தினக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்க 3 பேரையும் கேக்குறேன். ஹலோ துபாயா? ஏய் ஏய் நீ சிரிச்சிட்ட, சரி ஓகே. டீச்சர் ஸ்டூடண்ட் அடிக்குற டெக்னிக் இல்ல நான் சிரிச்சிட்டு விட்டுட்டேன். நீங்க 2 பேரும் சொல்ல தேவை. நீ சொல்லுமா, வாயை திறந்து பேசலாம். நீ சொல்லு, பேசு. தெரியாது. என்ன தெரியாது? வித்தியாசம் தெரியாது. எதுக்கு வித்தியாசம் தெரியாது? நீங்க கேட்டதுக்கு நான் என்ன கேட்டேன்? திரும்பி இன்னொரு வாட்டி கேளுங்க. ஒரு வாட்டி கேட்டதுக்கு தெரியலன்ற, இன்னொரு வாட்டி கேட்ட சொல்லுவா போற? சரி விட்டுருங்க. சரி இன்னொரு வாட்டி கேட்கட்டுமா? குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம்? தெரியல, நீங்களே சொல்லுங்க. அது அப்படியே சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு ஒரு பில்டப். ஆர்டிஸ்ட் இல்ல? ஆர்டிஸ்டா? படம்லாம் நல்லா வருவியா? வெரி குட், அப்படி தான் இருக்கணும். நீ சொல்லுப்பா. இல்லப்பா நீ சொல்லி, இப்போ நான் என்ன பண்ணணும்? அதான பார்த்தேன். ஒன்று நான் போட்டு கொடுப்பேன் என் செல்லம். அதாவது என்ன ஒரு வித்தியாசம்னா ஒரே ஒரு ஒற்றுமை. அது என்னன்னா ரெண்டுமே அரசாங்க விடுமுறை நாள். இந்த குடியரசு தினம் அன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சியில் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து இங்கே படிக்கிற மாணவ மாணவிகள், அதாவது என்னோட பிள்ளைகளை வச்சு நிறைய கலை நிகழ்ச்சிகள் செய்வோம். அதே மாதிரி இந்த வருஷமும் எங்கள் பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளை எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையும் நாங்கள் செஞ்சு காட்ட சொல்லி அதில் ஒரு யார் நல்லா பண்ணுறாங்கன்னு பொறுக்கி அதில் ஒரு 2 பொறுக்கி நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லைங்க, 2 பொறுக்கி அங்கே வராங்க ஸ்டூடெண்ட், 2 ஸ்டூடெண்ட் இப்போ வராங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சு காட்ட போகிறாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் கம். அதாவது நான் என்னோட ஸ்டூடெண்ட் இவங்க 2 பேர் தான். இவங்க எவ்வளவு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறாங்கன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட வந்து இன்றைக்கி குடியரசு தினம் இல்லையா, இவங்ககிட்ட வந்து ஒரு பொது அறிவை பற்றி கேட்போம். பொதுவாக 2 பேருக்கு அறிவு இல்லை, இருந்தாலும் பொது அறிவை பற்றி கேட்க போகிறேன். உங்களுக்கே இல்லை டீச்சர், இது தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் வாழ்க்கையே பேசுவோம். ஒரு பொம்பளை மாதிரியா இருக்க நீ? WWW அப்படியே பிக்ஷா ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்க. சரி ஓகே, இன்னைக்கு நான் என்ன எடுக்க போகிறேன்? எங்கள் உயிரை எடுக்க போகிறீங்க. உயிரை எடுக்க போகிறேன்? ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க ஒடுக்கமா பேசுகிற நீ? இவங்க 2 பேருமே என்னோட ஸ்கூலில் வந்து 2வது வகுப்பு படிக்கிறாங்க 20 வருஷமா. நீங்களாம் நினைக்கலாம் அதாவது என் மேலே இருக்கிற பாசத்தால் இவங்க பாஸ் ஆகி போக மாட்டாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் ஸ்கூலில் வந்து தினைக்கும் முட்டை போடுறோம். அதை சாப்பிட்டு முட்டை கோழி முட்டையில் முட்டை போடுறாங்க. இப்போ வந்து நீ சொல்லுமா, உன் பேர் என்ன? என் பேர் சிங்கப்பூர் தீபா. புள்ளனா இப்படி இருக்கணும் நீ. இப்படியா? இவ்வளோ குண்டாவா? ஐயோ வானா. ஏய் அதாவது நீ ஒல்லி. அவன் பக்கத்தில் நிற்கிறதுனால நீ ஒல்லியா திடுற. அவன் போனா வச்சுக்க நீ குண்டா இருப்ப. குண்டா இருக்கலாம், ஆனால் நீ உண்டாகக்கூடாது. அவன் பக்கத்தில் இருக்க ஜாக்கிரதை. இந்த மாதிரி ஒரு பிள்ளை அமுல் பேபி மாதிரி இருக்கு பாரு. அப்படியே நல்லா அப்படியே டூருக்கு போகும்போது இந்த புளி சாதத்தை பெரிய கேரியரில் கட்டுவாங்க, அந்த மாதிரி அழுத்தி கட்டியிருக்காங்க பாருங்க. இந்தியாவோட வரலாற்று இந்த முகத்தில் தெரியுது.
முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்டி. இப்படி ஒரு புள்ளைய பெக்கணும். எவ்வளோ ஒரு வளர்ப்பு வளர்த்துருக்காங்க. இவ்வளவு கேட்குற வாயை தொடர்ந்து பேசுதா பத்தி அந்த பிள்ளை. அதுதான் ஒரு ஆசிரியருக்கு கொடுக்குற மரியாதை. மரியாதை தெரிஞ்ச பிள்ளை. உன் பேர் என்ன ராஜா? பேர் சொல்லுமா. பாத்தியா, பேர் சொல்ல கூட தயங்குது. அப்படி ஒரு வளர்ப்பு. உன்னை வந்து என் ஸ்டூடெண்ட் நான் சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. டீச்சர் அழுவாதீங்க. பெருமைப்படுறேன். உன் மூஞ்ச பார்த்தா அழுக வருது. சொல்லுமா, உன் பேர் என்ன? வாழ்த்துன்னு சொல்லு. உன் பேர் தைரியமா சொல்லுமா. வாயில பாக்கு பாக்கு பாக்க துப்பிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாயில பார்க்க வச்சுட்டு அது துப்ப முடியாம தான் சைலண்டா இருந்தானா? ஆமா மிஸ். அந்த கேப்ல தான் இவன் நல்ல ஸ்டூடெண்ட் நான் நினைச்சிட்டேனா? புலி மூட்டை மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளவு வேலைடா. போனது போட்டோம். இப்போ வந்து நான் கூட பொது அறிவை கேள்வி கேட்க போறேன். இன்னைக்கு என்ன தினம்? காலையில் 2 பூரி தின்னோம், அப்புறம் 2 பொங்கல் தின்னோம், அப்புறம் கொஞ்சம் உளுந்த வடை தின்னோம். நீ தின்னதை கேட்கல. இன்னைக்கு என்ன தினம்னா, அதாவது இன்னைக்கு என்ன நாள்? எங்க ஆயாவோட நினைவு நாள். உன் மூஞ்ச பார்த்த உடனே உங்க ஆயா போய் சேர்ந்துருப்பாங்க. அதாவது இன்னைக்கு என்ன தினம்னு சொன்னா ரிபப்ளிக் டே. அது ரிபப்ளிக் டே. ஒழுங்கா சொல்லு. 20 வருஷம் படிச்சிருக்கான் இல்லையா, அதுக்கு தான் அவனுக்கு அந்த பீரியடத்தை கொடுத்துருக்கேன் நான். இந்த குடியரசு தினம் அன்னைக்கு நான் இந்த நம்ம நாட்டோட தலைவர்களை பற்றி ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகே மிஸ். ஓகே. 1947 பேய் கதையை சொல்கிறேன். 47 இரவு 12 மணிக்கு காந்திஜி வெள்ளைக்காரங்கிட்ட என்ன கேட்டாரு? படுக்க பாய், தலைக்கு தலைவாணியும் போர்வையும் கட்டிருப்பாரு. குளிரும். சுதந்திரம் வாங்கினார். சுதந்திரம் இது சுதந்திரம் வாங்கினார். ஏன் போடுங்க வாங்கினாரு? டீச்சர். ஏன் வாங்கினாரா? வாங்கலன்னா உங்களால வச்சு மேய்க்க முடியாதுடா. வாங்கலன்னா அப்பயே வெள்ளைக்கார பீரிங்களை போட்டு உன்னை பின்னால திரிய வச்சு சுட்டுருப்பான். நீ சொல்றா. கொலம்பஸ் ஏன் உலகத்தை சுத்தி வந்தாரு? டீச்சர் அவரு ஊர் பூரா கடன் வாங்கி வச்சிருந்திருப்பாரு. அதனால கடன்காரன் நிற்பாங்கல்ல, அதனால யாருக்கும் தெரியாம உலகத்தை சுத்தி வந்துக்கிறாரு. அதுல டீச்சர் அங்க நம்ம கோடம்பாக்கத்துல கொலம்பஸ் கோடபாத்துல இருக்காரு. இல்ல அங்க குழி தோண்டி போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் அங்கெல்லாம் ஃபுல்லா வந்து வண்டியா நிக்குது, டிராபிக். அப்புறம் அந்த பக்கம்லாம் வந்து ஃபுல்லா மண்ணா கொட்டி வச்சிருக்காங்க. அதனால சுத்தி போலாம். உங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறதுக்கு என்னைய செருப்பால் அடிச்சுக்கணுமா? நினப்பு. சரி, அது விடுறா. கிரகம் பெல் டெலிஃபோனை கண்டுபிடிச்சாரு. பெருசானா நீ என்ன கண்டுபிடிப்ப? டீச்சர் நைட்டு 12 மணி ஆனா எங்க அப்பன் காணாம போயிடுறான். அவன் எங்க போறான்றது நான் கண்டுபிடிப்பேன் டீச்சர். உன் குடும்பத்து கதையை சொல்ற பத்தியா? பொண்ணு அடக்கமா இரு, சரியா? உன்னை அடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு குடியரசு தினம் அன்னைக்கு பிள்ளைங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. நீங்க எல்லாமே எனக்கு கை தட்டணும். உங்க பிள்ளைங்க, நீங்க பெத்த பிள்ளைங்களுக்கு நீங்களே கை தட்டலனா மற்றவங்க எப்படி கை தட்டுவாங்க? வேணாம் மச்சான் வேணா உங்க பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் கோட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போது நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ண கட்டுன டார்ச்சர் இல்லடா, நீயும் டாவடிக்கும் பொண்ண கட்டுன டவுசர் அவருண்டா. அவர போது கண்ண கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டும் நண்பன் போதுண்டா, நண்பன் போதுண்டா. போதுண்டா. சரி சங்கர், நீ வந்து நல்வரவு, நீங்க அதை பத்தி பேசுங்க. தலைப்பு. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் சங்கர். 2வது 20 வருஷமா படிக்கிறேன். இங்கே சிரிக்காம உக்காந்துருக்க புஜ்ஜிமா உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். நல்வரவு. நான் என்றால் நானே வருவேன், இல் என்றால் இப்பவே இருப்பேன், வா என்றால் வந்துட்டு போயிடுவேன். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ற? என்ன பர்ஃபார்மன்ஸ்? இன்னும் ஒரு தாவி ஊதுற. இன்னும் ஒரு அடி விழுகட்டும். அந்த மாதிரி பண்ணாதீங்க, சரியா? அது யாருக்குமே நல்லது இல்ல. அதாவது சும்மா இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. மக்கா பண்ணி கடையை முடிப்பா. ஓகே, டீச்சர் சொல்லிட்டாங்க. முதல்ல சிரிச்ச சூசன் ஜி போலியே. முடியல. அதுவும் க்ளோஸ் அப்ல பார்க்க முடியல. ஆமா, நாங்க பார்க்கல. அப்ப
ஓகே ஸ்ருதி சொல்லுங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவங்க மறுபடியும் பேச சொல்லிட்டாங்கல்ல. பாவி மூச்சுக்கிட்ட வந்து படுத்துவியா? ஏதோ வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு. ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்டில் நம்மள எல்லாரையும் சிரிக்க வைத்த நம்மளுடைய வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் அண்ட் சிங்கப்பூர் தீபன் இவங்க 3 பேருக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் ஆளுக்கு 1